சிவகங்கை மாவட்டம் அரளிப்பாறை மஞ்சுவிரட்டில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 3 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காளைகள் முட்டி தள்ளியதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மஞ்சுவிரட்டில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுபிடி வீரர்கள் மூலம் நடத்தப்படுவது வழக்கம். இதுபோன்று பாதுகாப்பு விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டுவிடும். ஆனால் தமிழகம் முழுவதும் நடைபெறும் மஞ்சுவிரட்டு போட்டிகளில் இதுபோன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் பரவலாக பின்பற்றப்படுவது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கட்டுப்பாடின்றி காளைகள் அவிழ்த்துவிடப்படுவதும், பயிற்சி இல்லாத வீரர்களோடு களத்தில் இறங்குவதும், பொதுமக்கள் களத்திற்குள் ஊடுருவதும் சகஜமாக அரங்கேறுவதால் பல உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. அந்த வகையில் அரளிப்பாறை மஞ்சுவிரட்டில் பார்வையாளர்கள் 3 பேர் உயிரிழந்திருப்பதும், சுமார் 50 பேரை மாடுகள் முட்டி தூக்கி வீசியிருப்பதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிப்பாறையில் குன்றின் மீது குன்றக்குடி ஆதீன மடத்திற்கு உட்பட்ட பால தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழாவில் 10ஆம் நாளன்று முல்லை மங்கலம், சதுர்வேத மங்கலம், கண்ணமங்கலம், சீர்சேர்ந்த மங்கலம், வேழமங்கலம் ஆகிய 5 நிலை நாட்டார்கள் சார்பில் அரசு அனுமதியுடன் மஞ்சுவிரட்டு நடைபெறுகிறது. இவ்விழாவையொட்டி மஞ்சுவிரட்டு திடலுக்கு ஊர்வலமாக வந்த நாட்டார்கள் கோவில் காளைகளுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் காளைகளுக்கு வேட்டி துண்டு அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தொழுவில் இருந்து 250 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்து சென்ற காளைகளின் திமிலை பிடித்தனர். காளைகளும் கொம்பால் காளையர்களை தூக்கி வீசி சீறி பாய்ந்து சென்றன. சூப்பர் அருமையா போச்சு. உள்ள மாதிரி பல ஆயிரக்கணக்கானோர் மலை குன்றின் மீது அமர்ந்து மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர். ஆனால் அனுபவம் இல்லாத பார்வையாளர்கள் பலரும் களத்திற்குள் இருந்ததால் சீறி பாய்ந்த காளைகள் முட்டி தூக்கி வீசின. மேலும் தொழுவில் இருந்து மாடுகள் அவிழ்த்து விடுவதற்கு முன்னதாக ஆங்காங்கே வயல்வெளிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் எந்தவித அறிவிப்பும் இன்றி அவிழ்த்து விடப்பட்டன. அந்த காளைகள் கட்டுப்பாடின்றி கண்மூடித்தனமாக ஓடிச் சென்று முட்டி தூக்கி வீசியதில் பலரும் பலத்த காயமடைந்தனர். இதில் காளைகள் முட்டியதில் சிங்கம்புணரி அருகே நாட்டார்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ராமநாதன், 48 வயதான சுந்தர்ராஜ் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் என 3 பேர் உயிரிழந்தனர். சுமார் 50 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 பேரின் உடல்களும் சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. சடலத்தை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. சதுர்வேத மங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற பிரம்மாண்ட மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்தப்படும் பொழுது பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது என பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். உயிரிழப்புகளை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.